இந்த படம் எனக்கு பிடிக்கல சார். நான் கமலஹாசனோட தீவிர பக்தர் சார். எனக்கு தெரிஞ்சு காக்கி சட்டை 13 வயசுல அவரோட தீவிர ரசிகர். புரியுதுங்களா? இந்த படம் எனக்கு பிடிக்கல, சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு பிடிக்கல, யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல படம், நல்லா இல்ல, அதனால பிடிக்கல. ஏன்னா ஒரு கமலஹாசனோட தீவிர ரசிகர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா பெருமைப்படுங்க. இதே ஒருத்தவன் குட் பேட் அக்லி நல்லா இல்லதான், ஆனா எல்லாரும் ஐயோ ஆகா ஓஹோன்னாங்க அஜித் ரசிகர்லாம். அந்த மாதிரி ரசிகர் நான் கிடையாது, நான் உண்மையான ரசிகர். இந்த படம் ஃபிளாப் ஆனாலும் எனக்கு தலைவன் கமலஹாசன் தான். வீட்டுக்கு தலைவன் எங்க அப்பா, என் மனசுக்கு தலைவன் கமலஹாசன் தான். அந்த மணிரத்னம் டைரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காத கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு எல்லாருக்குமே பிடிக்கும். மணிரத்னம் மறுபடியும் போயிட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் வந்துச்சு, அந்த டைரக்டர் போயிட்டு அசிஸ்டண்டா சேர சொல்லுது. படம் அது படங்க. அந்த படத்தை இதே தியேட்டர்ல ரோஹித்ல 4 தடவை பார்த்து அழுதுட்டு வந்து அந்த படத்துல ஒரு உணர்வு இருந்துச்சு, ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஒரு உறவு முறைகள் இருந்துச்சு, ஒரு நல்ல காமெடி இருந்துச்சு. அந்த டைரக்டர் இல்ல மணிரத்னம் பெரிய டைரக்டர் தான். நாயகன் படத்துல அன்னைக்கு அடிச்சுக்கவே முடியாது. அதான் தளபதி வந்தாலும் என்ன வந்தாலும் நாயகன் படத்தை அடிச்சுக்க முடியாதுங்க. கேங்ஸ்டர்னா நாயகன் தாங்க. போய் நாயகன்லாம் நீங்க சின்ன பசங்க பாத்துட்டு பாட்டீங்க, அதுல ஒரு சண்டை இருக்காது, சும்மா ஒரு சின்ன ஒரே சண்டை வரும், ஒரு துப்பாக்கி சத்தம் இருக்காது, ஒரு சின்ன கோர்ட்டு சீன்லாம் அழகா எடுத்துருவாரு மணிரத்னம். அந்த மணிரத்னம் எங்க காணாம போயிட்டாரு, செத்துட்டாருன்னு வச்சுக்க. அந்த மணிரத்னம் ஓப்பனா இதுல இது சொல்றது எனக்கு வெக்கமோ, போய் கோர்ட்ல கேஸ் போட்டா கூட அங்க வந்து நான் மணிரத்னம் எனக்கு மேல கேஸ் எல்லாம் போட மாட்டேன், அவரு நல்ல மனுஷன் தானே, அவர் ஒத்துப்பாரு. நாங்க இந்த படத்தை எவ்வளவு கூட்டுங்க தேட்டர்ல. இதே டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு உள்ள போற 50 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தே கஷ்டப்படும். படத்தை பார்த்தோன்னு அடாடாடா இதுல படம் 4 தடவை பார்த்துங்க. 4 தடவை பார்த்து 5வது தடவை நெட்ஃபிளிக்ஸ்ல நான் எங்க அப்பா தான் பார்த்தேன். எங்க அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப்ல இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து சூப்பராக. இதே விக்ரம் படம் ஃபேமிலியோட விக்ரம் படத்தை 13 தடவை பார்த்தேன். 13 நாள் 13 தடவை பார்த்தேன். ஓகே, அது சண்டையா இருந்தா கூட ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஒண்ணுமே இல்லைங்க. எக்ஸ்பெக்ட் நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னங்க நல்ல படம்னா நாங்க துப்பாக்கி இதுல இந்த மாதிரி எத்தனை படம் பாக்குறது சொல்லுங்க பாப்போம். நல்ல படம் கொஞ்சம் கதை இருக்கணும், காமெடி இருக்கணும். இந்த எல்லா சாயலும் இருக்கு. என்னங்க சொல்றது, எதுவுமே சொல்றமே இல்லைங்க. ஒரு கமலஹாசனோட எனக்கு 48 வயசு ஆகுது. 35-40 வருஷமா கமலஹாசன். தேவருமான்ல எங்க ஊர் மயிலாடுதுறையில கட் அவுட் வச்சானா எவ்வளவு 3 குரூப்பா பிரிஞ்சு தேவருமான் படம் பெரிய படம். ஆனா குணாபுரத்தை அச்சிக்க முடியாது. குணாபுரத்தை நல்லா இல்லையா சொன்ன செருப்பு கேட்டுப்பேன். எங்களுக்கு படம் ஓடுது, எங்களுக்கு தேவை, எங்களுக்கு படம் நல்லா இருக்கும். எதுக்கு நான் இன்னைக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த படம் வந்து. ஆகா தலைவர் படத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு, ஆகா படம் நல்லா இருக்கணும், என்னமோ நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் பணம் போட்ட மாதிரி படம் ஓடணும் நான் நினைச்சிட்டு வரேன். எனக்கு 210 ரூபா போனா போடும். இது 13 தடவை விக்ரம் பார்த்தா இது அவ்வளவு. இந்த படத்துல தூங்கிட்டேன், ஏன்னா படம் பிடிக்கல. ஒருத்தர் தூங்கிட்டேன்னா இப்ப பாத்துங்க, கமலஹாசன் 38-37 வருஷம் ஒரு ரசிகன் தூங்கிட்டேன்னா இதை விட கமலஹாசனுக்கும் மணிரத்னுக்கும் அவமானம் கிடையாது. கமலஹாசனை பத்தி சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அவரு கேஸ் எல்லாம் போட மாட்டாரு, போட்டாலும் பரவாயில்ல. அவரு பாட்டு பிஜிஎல்லாம் ஓகே, பாட்டுலாம் ஓகே. நான் ஒரு முறைனா தூக்கி வளர்ப்பாப்புல, எல்லா படத்துலயும் வர்றதுதான். அவங்க அப்படம் போட்டுருவாங்க, இவன் நாசர் போட்டுருவான், இவன் படம் போய் சொல்லி மாத்திடுவான். கேங்ஸ்டர் படமே இல்லைங்க. கேங்ஸ்டர் படம் அமரன் ஒரு கார்த்திக் படம் வந்து பழைய படம், அது ஓடல, அது கூட நல்லா இருக்கும். அந்த படம் கூட நல்லா இருக்கும். உண்மையிலே கேங்ஸ்டர் படம். இப்ப மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு போய் யூடியூப்ல நாயகனை பார்த்தா அப்படியே அழுவாங்க. அப்படியே ஒவ்வொரு சீனும் ஒரு சின்ன ஒரு கோட்டு சீன் நாயகன் எப்படி தெரியுமா இருக்கும். அதை தப்பிச்சு ஒரே ஒரு துப்பாக்கியால சொல்லுவான், அந்த அப்ரூவரை சுட்டு அப்படி வருவான் பாருங்க. அந்த சீனு தேட்டரே கிளாப்ஸ். திருசா எல்லாரும் ஜோடி. இதுல என்ன சொல்றது, அவன் நிஜத்திலே எல்லாரும் ஜோடி, படத்திலே எல்லாரும் ஜோடி. நாங்க ஜோடி என்ன பாட்டு நாயகன். அந்த ஒரே ஒரு பாட்டை வச்சு எப்படி தெரியுமா ஓட்டுவாங்க, யாருமே பார்க்க முடியாது அந்த படத்தை. படம் சொல்றாங்க. இதை விட ரிவ்யூ வந்து ஐயோ கஷ்டப்பட்டு இவ்வளவு கோடி எடுத்தாங்களே, மயிறு எடுத்தா எனக்கு நான் மயிறு நான் 1050 காசு கொடுத்து பாக்குறேன். நான் ரிவ்யூ சொல்லிட்டாரே படத்தை வராத, நான் கவலைப்படவே இல்லை. ஏங்க நான் 38 வருஷம் கமலோட தீவிர வெறியங்க. மயிலாடுதுறை மன்ற தலைவர், கற்படி வைக்க தலைவர் தான். புரியுதுங்களா? நானே இப்படி சொல்லணும், எனக்கு பெருமையா இருக்கு. கமல் படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு. ஆமா, இதுல எந்த வெக்கமும் போடல. படம் எப்படி மேம்? நல்லா இருக்குங்க, ஒரு தடவை பார்க்கலாம், சூப்பரா இருக்கு படம். குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அங்க இங்கே லாகிங்கா இருக்கு. அது எனக்கு தெரியல, எனக்கு ரொமான்ஸ் சீன்ஸ் எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லை. அங்க எனக்கு லாகிங்கா இருக்கு. மற்றபடியா படம் நல்லா தான் போகுது. ஏரமன் சூப்பர், கமலஹாசன் சூப்பர், எஸ்டிஆர் சூப்பர். 2 பேருக்கு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. யாரும் கம்மி ஜாஸ்தி எல்லாம் பண்ணல. ஏராமன் மியூசிக் செமையா இருக்கு, நல்லாதான் இருக்கு. படத்துல பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட், இந்த ட்விஸ்ட் இங்க வரப்போகுது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டே இருக்க கதை, போர் அடிக்கல. ரொமான்ஸ் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம், அது லாகிங்கா இருக்கு. பெரிய ஒரு இது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படத்துக்கு வராங்க. என்னது படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வராங்க. அவங்க ஃபுல்ஃபில் ஆகும் இருக்குன்னா எனக்கு ஆச்சுங்க. எனக்கு ஒரு தடவை பார்ப்பேன் இந்த படம். நான் கொடுத்த 220-230 ருபீஸ் டிக்கெட்டுக்கு எனக்கு அது வருதுன்னு தெரியும், அவ்வளவுதான்.
மற்றபடியா நீ இது 2வது தடவை 3வது தடவை பாக்குற அளவுக்கு இப்ப விக்ரம்லாம் நான் 2 3 தடவை பார்த்தேன். அந்த மாதிரி இல்லை. Obviously அது வேற இது வேற பட் சொல்றேன் அந்த அளவுக்கு இல்ல. முத்தமலை சாங் வந்து சமரண்டா படத்துல அது அந்த பாட்டே இல்லன்ற அந்த பாட்டு இல்ல. ஆமா ஆக்சுவலி நானும் வெயிட் பண்ணேன். அந்த பாட்டு இல்ல பட் தெரியலையே. அது பெரிய இல்ல, எனக்கு அதுதான் அப்படி முத்துமழைக்காக எதிர்பார்த்துலாம் வரல. ஆனா ஸ்பாட்டிஃபைல கேட்டு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. மணிரத்னம் சார் படம் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, அதான் சொல்றது டிபிக்கல் கேங்ஸ்டர் மூவிங்க, வெரிட்டபிள் ஸ்டோரி. பட் மணிரத்னம் பண்ணதால அங்க இருக்க ஸ்டைலா இந்த கிளாசிக்கா இருக்கு, அவ்வளவுதான். எல்லா ஆக்டர்ஸ்க்கான ஸ்கிரீன் ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க, ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஜோஜோ ஜார்ஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட பயங்கர ஃபேன் ஜோஜோ ஜார்ஜ். சீன் இருக்கு பட் ஆனா ஒரு கேங்ஸ்டர் மெயின் ஆளோட பின்னாடி ரைட்டுக்கு ஆளுன்னா ஒரு 5 சீன் தானே வருவாரு. ஆனா 5 சீன் நல்லா இருக்கு, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. கிருஷ்ணா மேமோட கேரக்டர் எனக்கு அவங்க கேரக்டர் மேல பெரிய உடன்பாடு இல்லை. எனக்கு அவங்கள தெரியல. எனக்கு நான் கிருஷ்ணோட பெரிய ஃபேன் இல்ல, அதனால எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அதனால எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் தெரியல. அவங்க ரொமான்ஸ் கொஞ்சம் போரிங்கா இருக்கும். ஓவராலா படம் எப்படி ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான், உண்மையிலேயே சொல்லணும்னா பிலோ ஆவரேஜ்னு சொல்லணும். அந்த அளவுக்கு படம் ரொம்ப மொக்கையா தான் இருந்துச்சு. ஆனஸ்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கை கட்டி ஈதுன்னு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப மொக்கையா போச்சு. கமல்ஸோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல ஸ்டண்ட் போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதை தாண்டி வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசா ஒண்ணுமே கிடையாது படத்துல. எஸ்டிஆர் நல்லா நடிச்சிருக்காப்லையே தவிர மற்றபடி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எஸ்டிஆர் தான் இந்த ரோலை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படியே பண்ணியிருக்காப்ல. ஏஆர் மியூசிக் ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு இடத்துல ரொம்ப கடியா போச்சு. குறிப்பா இன்டர்வல் பிளாக்ல ரொம்ப மொக்கையா போச்சு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா ஆளா ஐட்டமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போண்டாட்டியா அவன் அடிச்சுக்கிறான். படத்தோட அதே என்னன்னாக்கா திரிசா யாருக்கு அண்ணனுக்கா தம்பிக்கான்னு அடிச்சுன்னு சாவறானுங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. ரொம்ப பழைய ஸ்டோரி அப்படியே போயிட்டு இருக்குது. உப்பு போடாத சொத்து திங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மொக்கை தான்.